அன்பே சிவம் சேனல் நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று மீண்டும் ஒரு நீண்ட பதிவில் சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய பதிவின் தலைப்பு பிரபஞ்சம் சொல்லும் உண்மைகள் அல்லது பிரபஞ்சம் சொல்லும் ரகசியம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு உங்களின் ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் அளிக்கும் ஆதரவு எங்களுக்கு பெரிதும் துணை புரியும். காலம் தாமதிக்காமல் பதிவுக்குள் செல்லலாம். முதலில் பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்றால் நட்சத்திரங்கள், கோள்கள், விண்கற்கள், வாயுக்கள், சூரிய குடும்பம், ஆற்றல் அல்லது சக்தி ஆகியவற்றின் மொத்த தொகுப்பாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அனைத்து ஆற்றல்களும் இயற்கை விதிகளும் உள்ளடங்கிய இதை அண்டம் என்று கூட சொல்வார்கள். பிரபஞ்சம் தோன்றிய காலம் இதுவரை யாராலும் சொல்ல இயலவில்லை. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மாணிக்கவாசகர் தான் அருளிய திருவாசகத்தில் திரு அண்டப்பகுதி என்று ஒரு பாடலை பாடியிருப்பார். இதில் பிரபஞ்சத்தின் பெருமையை, நுட்பமான அமைப்பையும் மற்றும் பிற அதிசயங்களையும் இறைவனின் பரந்த ஞானத்தையும் மிக துல்லியமாக தன் ஞானத்தால் விவரித்து இருப்பார். பிரபஞ்சம் சர்வ வியாபக சக்தி கொண்டது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று ஒரு கூற்று உண்டு. அண்டம் என்றால் பிரபஞ்சம், பிண்டம் என்றால் மனித உடல். ஆக பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த ஆற்றல்களையும் இறைவன் அனைத்து உயிரினங்களிலும் படைத்து உள்ளான். ஞானிகள், சித்தர்கள் ஆழ்ந்த தியானத்தின் வழி பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வார்கள். தியானத்தின் வழி பிரபஞ்ச சக்தியை உடலின் வழி உணரலாம். தியானம் செய்ய இயலாதவர்கள் இரவு நேரங்களில் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரங்களில் ஆகாயத்தை பார்த்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளலாம். அது நம் எண்ணங்களையும் அதிர்வலைகளையும் உள்வாங்கி அதற்கேற்ப நமக்கு பதிலளிக்கக்கூடியது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அல்லது எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மிக தைரியமாகவும் முழு நம்பிக்கையுடனும் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் எப்பொழுதும் இணைத்திருங்கள். நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் கொடுக்க எப்பொழுதும் தயாராக உள்ளது. சரி, பிரபஞ்சம் எப்படி நம்முடன் தொடர்பு கொள்ளும் என்று அடுத்த வரிகளில் பார்க்கலாம். பிரபஞ்சத்திடம் தொடர்பு கொள்ள காலங்கள் 2 உள்ளன. அதாவது இரவு உறக்கத்திற்கு முன்பு மற்றும் ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய விடியற்காலை 4 மணி. காலையில் எழு இயலாதவர்கள் இரவு நேரங்களில் உறங்குவதற்கு முன்பு கூட தொடர்பு கொள்ளலாம். மிக எளிதில் எப்படி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். இரவு உறக்கத்திற்கு முன்பு ஆகாயத்தை நோக்கி கூர்ந்து கவனியுங்கள். அமைதி மட்டுமே இரவை தழுவி கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் இருக்க வேண்டும். நன்றி உணர்வு, தெளிவான இலக்கு, சிறந்த எதிர்காலம் மட்டும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப பிரபஞ்சம் செயல்படும். முதலில் பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றியை சொல்லிக்கொள்வோம். நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை நம் வாழ்க்கையில் நாம் கழித்திருப்போம். நிறைய நன்மைகளை பிரபஞ்சம் நமக்கு அளித்திருக்கும். அதற்கு எல்லாம் நன்றியை கூறி பிறகு நமக்கு வேண்டியதை நாம் கேட்போம். கேட்பதை மிக தெளிவாக கேட்க வேண்டும். அது உங்களுக்கு கிடைக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும். சிறிதும் சந்தேகம் கொள்ளாமல் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரபஞ்சமே, இதுவரை எனக்கு அளித்த அனைத்து நன்மைக்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றிகள் கோடி. நான் ஆரோக்கியமான, நிம்மதியான, நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இனியும் இந்நிறைவான வாழ்க்கை வாழ உன்னிடம் வேண்டுகிறேன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைந்தது போல உணருங்கள். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டதாக
நினைத்து கேளுங்கள். உங்கள் எண்ணங்கள், உள்ளுணர்வு பிரபஞ்சத்திற்கு சமிஞ்ஞை அல்லது சிக்னல் அனுப்பும். உங்கள் இலக்கை நீங்கள் அடைய பிரபஞ்சம் பெரிதும் துணை புரியும். ஒரு நாள் உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீர்கள். தினமும் ஒரே மாதிரியான பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் வையுங்கள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேற என் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கும் வரை அன்பே சிவம்.